அ ஒரு அதாவது ஏன் இந்த அ சுழலும் படிப்பகம் முத்தையா என்னோட வாழ்க்கையில முக்கியமானா இருக்காங்க. அந்த தபால்காரர் ஏன் அவர் வந்து ரொம்ப உயரம் கம்மியா இருப்பாரு. இன்னும் எனக்கு அவருடைய சித்திரம் வந்து மனசுல இருக்கு. அவர் கொண்டு வந்து குடுத்த அந்த தபால் கார்டு. இந்த கதையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாமே அவ்வளோ பேரழகான விஷயங்கள். உங்களுக்கு அன்னைக்கு துணையாக இருந்த இளையராஜாவ எப்பவாது சந்திச்சீங்களா? இல்ல. இல்ல. நான் வந்து சமீபத்தில ஒரு நண்பர பார்க்கறதுக்காக சென்றிருந்தபோது, அவரோட ஒரு தொலைக்காட்சியில வந்து அவரோட நிகழ்ச்சி இருந்தது. அப்ப அவர் வந்து கேட்குறாரு. நான் போறேன். அவரு இதா இருக்கு. நான் தூரத்துலருந்து பார்க்குறேன். அவர் ஸ்டேஜ்ல உட்காந்து அந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. அப்ப அவர் கேட்குறாரு, "உங்கள்ல யாராவது வந்து காதல் மையம் கொண்டு இருக்கீங்களான்னு?" கேட்டாரு. எந்திரிச்சு, "ஆமா நான் தான்" அப்படின்னு சொல்லிடலான்னு நெனச்சேன். அப்புறம் வேண்டான்னு உட்காந்துட்டேன். அவ்வளோ பிடிக்கும் ம். எனக்கு. இளையராஜான்னா, அவரு ஒரு முறை இயக்குனர் லெனின் பாரதி, நான், சந்திராலாம் ஒரு பயணம் போயிட்டுருந்தப்போ அவர் சொன்னாரு. இளையராஜா இல்லாத ஒரு தமிழ் இசையையோ, தமிழ் திரையுலகத்தையோ, இல்ல தமிழ் நாட்டையோ நம்மளால நினைக்க கூட முடியாது. உண்மை, உண்மை. எல்லா மனிதர்களுக்கு உள்ளேயும் அவர் வந்து நிறைவேற்றார். அவர் ஒரு ஆன்மாவாக நிறைஞ்சிருக்கார். உண்மை. ம். அதுதான் பேருண்மை. நாங்கலாம் அந்த காலத்துல வந்து க பள்ளிக்கூடம் படிக்கும்போது தான் அந்த ஹவ் டு நேம் இட் வருது. ம். அது தேடி தேடி வந்து சைக்கிள்ல போவோம். அப்போ அது பெடல் மிதிக்கும்போதே டரா ட அப்புறம் அறிவுமதி அண்ணன் வந்து பாலுமகேந்திரா வீடு படத்துக்காக கூட்டு போய் காட்டுறாரு. அப்போ ம். அங்க ரத்னா தியேட்டர்ன்னு ஒரு தியேட்டர் உண்டு திருநெல்வேலில. ம். அதில தான் வீடு வெளியாகுது. நாங்க ஃபர்ஸ்ட்டு ஷோ பார்க்குறோம். என்னன்னா ஒரே காரணம் அதில ஹவ் டு நேம் இட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதில அந்த தாத்தா வந்து அந்த படி முதல்ல வந்து அந்த படியில வந்து கால் வச்சோனே அது வரும். உடனே அந்த ரஜினி படம்லாம் பார்ப்போம்ல, தாள்லாம் கிழிச்சு போட்டு, அப்படி பார்த்தோம் அந்த படத்த. அது ஒரு கொண்டாட்டம்.